ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு புது சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் அவர் லிவிங் வேர்ல்டு. இதோட இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு இப்போ குயிக்காக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு வண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்டு. த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். சார், இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீ லைக் என்ன சொல்கிறது, இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸாக இருக்கட்டும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டு ஆண்டியாக இருக்கட்டும், இல்லை எழுத்து வீட்டு ஆண்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் சைட் அடிப்பீங்க. அது அந்த அளவுக்கு பற்றி நம்ம பேச வரல. இங்கே இருக்கிற உயிரினங்கள், தாவரங்கள், அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து சொல்கிறாங்க. The extraordinary habits in which we find living organisms, be it the cold mountains, deciduous forests, oceans, freshwater lakes, deserts, hot springs, leaves us speechless. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கடற்கரைக்கு போகிறீங்க, அப்படியே வந்துட்டு ஒரு டால்ஃபின் டமால் அப்படின்னு சொல்லி குதிச்சு போகுது. இதே வந்துட்டு அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு காட்டுப்பகுதியில் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டான மங்கீஸ் வந்துட்டு வரும். இதே வந்து உங்கள் சொந்த ஊருக்குலாம் போனீங்கன்னா வந்துட்டு 4 டாங்கிஸ் உங்களை மாதிரி சுற்றும். இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே போகிறப்போ ஒவ்வொரு இடமா நீங்கள் வித்தியாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டப்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நீங்களே வாயடைச்சு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல போனாலுமே ஒவ்வொரு விதமான உயிரினங்களை பற்றி ஆச்சரியப்படலாம் நீங்கள் சொல்லியிருந்தாலும், இப்போ நம்ம எதை பார்த்து ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் கப்புள்ஸை பார்த்து ஆச்சரியப்படுறோம். இங்கே வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துருப்போம், இங்கே ஒரு கப்பல் இருப்பாங்க. இந்த கப்பல் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. அந்த ஆச்சரியத்திலே அப்படியே நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அந்த கப்பல் வந்து அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து இன்னொரு பொண்ணு கூட இன்னொரு பையன் கூட வந்துட்டு இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அதே பொண்ணும் ஒரு பையனும். ஸோ இந்த இடத்துல பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டது போக, வாவ், அவங்க பார்த்த இடம் அதே இடத்துல இங்கே இருக்காம இன்னொரு பையன் கூட இன்னொரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆச்சரியத்தோடு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இந்த உலகமே வந்து ஒரு ஆச்சரியங்கள் நடந்தது அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. த பியூட்டி ஆஃப் கேலோப்பிங் ஹார்ஸ், அப்படி குதிச்சு போகிற ஹார்ஸ், குதிரையாக இருக்கட்டும், இந்த மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். ஸோ புறாலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பறந்து போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற உயிரினங்களாக இருக்கட்டும், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூந்தோட்டங்கள், அட்டாக்கிங் ஷார்க் evokes us and gives the deep sense of wonder. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான். The ecological conflict and the cooperation among members of the population and among the populations of the community, or if in a molecular traffic inside a cell, makes us deeply reflect on what indeed is life. ஸோ இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னல் பார்த்துருக்கீங்களா, அது என்னதான் வந்துட்டு அப்படி இப்படி கசம்சா நம்ம ஊரில் வந்து அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். இதே ஒரு சைனாவில் இப்போ வந்து ரீலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ராப்பராக போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு என்னதான் வந்து இந்த சுற்றுச்சூழல் மோதல்கள் இருந்தாலும் சரி, ஈக்கோலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்னா அதுதான், சுற்றுச்சூழல் மோதல்கள் இருந்தாலும் சரி, அதோட சேர்ந்து அந்த கோஆப்ரேஷனும் வந்துட்டு இருக்குது. இந்த என்னதான் வந்து எதிரிக்கு எதிரி இருந்தாலும் கூட நண்பர்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து எதிர் பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் சேர்ந்து இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் ஒரு மேக்ரோ லெவலில் ஒரு சிட்டி லெவலில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ டிராஃபிக்ஸு ஹியூமன் பாப்புலேஷன் அதை வச்சு நீங்கள் சொல்லலாம், இல்லை ஆட்ட மந்தையில் சொல்லலாம். அப்படின்னா ஒரு சின்ன மைக்ரோ பயாலஜியில் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன உயிரினங்களான அந்த செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ், விஷயங்கள், இது எல்லாமே வந்து மோரலில் சிமிலராக வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு பெரிய சைஸில் பார்த்தாலும் சரி, சின்ன சைஸில் பார்த்தாலும் சரி, இது எல்லாத்துக்குள்ளேயும் நமக்குள்ள வந்து ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த வாழ்க்கை எதுக்குள்ளே அடங்கியிருக்கு, இந்த வாழ்க்கைன்றது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் நமக்குள்ளே எழுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட வெளிப்பாடாக வந்து நமக்கு வந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் is a technical one and seeks answer to what living is opposed to the non-living. And the second one is a philosophical one and seeks answer to what is the purpose of life. இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தா நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா டிப்ரெஷன் ஆனேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்து வந்துடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாழ்வியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன, ஒரு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது வந்து 2 விதமாக பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து மோரலஸ் சயின்டிஃபிக் பேசிஸில் நீங்கள் பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருப்பார் பார்த்தீங்களா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் டாக்டராக இருப்பார் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு அவர் மைண்டில் இருப்பார், ஒரு எல்லாமே சயின்டிஃபிக் பேசிஸில் பார்ப்பார். அதே மாதிரி இப்போ பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம லைஃப் இருக்குல்ல, இது வந்து எப்படி பிரிக்கிறாங்க, ஒரு லிவிங் திங்னா என்ன, நான் லிவிங் திங்னா என்ன, லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்ன, இல்லை லிவிங் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்ன, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு சயின்டிஃபிக் பேசிஸில் பார்க்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்குது. தட் இஸ் வாட் அவர் ஃபஸ்ட்டு கொஷின். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கொஷின் ஃபிலாசபிக்கல் கொஷின். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ணா வந்துட்டு மாங்க் அக்காவை போய் பார்க்குறாங்க. அக்காவை பார்த்தோன்னே இஸ் அ பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாடாமல் நேராக வந்துட்டு ஒரு என்னங்க வாழ்க்கைனா என்ன, வாழ்வியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் மடத்துக்குள்ளே உட்காந்த மாதிரி டக்குன்னு வந்து அப்படியே மொத்தமாக மாறிடுறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து செகண்ட் ஒன் இஸ் அ ஃபிலாசபிக்கல் ஒன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். வாழ்ந்தோம், செத்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், செத்தோம்,
இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத மாதிரி வாழ்க்கையில் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்க, அந்த பர்பஸை தேடி ஓடுங்க. ஓகே ஃபைன். இப்போ அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ சயின்டிஸ்ட் நீங்களும் நானும் சயின்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்துட்டு we are not attempting the second question அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இஸ் லிவிங்னா என்ன, உயிரினம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷனு. ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் வேவாக கொண்டு போனோம். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும், கண்டுக்காமல் மூடிட்டு உட்காந்து படி. லவ் யூ கைஸ், டாடா, டேக் கேர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டில் பார்ப்போம். டாடா.